Hello friends, welcome to First Choice Kavikannan. இன்னைக்கு வீடியோ ஒரு vlog மாதிரி தாங்க பார்க்க போறீங்க. நாங்க எங்க ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க எங்களோட டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்ன்றத தான் உங்களுக்கு ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா காத்தால 6 மணிக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ். அவ்வளோ பிளசண்டா இருக்கு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. மரத்தை ரொம்ப புளியங்கா. அங்கிருந்து நாங்க திருத்தணி கோயிலுக்கு போனோம். அங்க போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. மலை ஏறும் போதே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லு கிரீனரி. கோயில் பாத்தீங்கன்னா ரஷ் இல்ல. ஆனா சோஷியல் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் எதுவுமே மெயின்டைன் பண்ணல. நார்மலா தான் இருந்துச்சு. காத்தால 10 o'clock எல்லாம் அழகா தரிசனம் ஆச்சு. ஷஷ்டி ஆனதுமே நாங்க கோயிலுக்கு போனது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. இதுதான் பார்க்கிங் ஏரியா. கோபுரம் உங்களுக்கு தெரியுது பாருங்க என்டர் ஆகும்போது. காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கணும்ட்டு இது பண்ணிருந்தோம் தம்பி பசங்களுக்கு. அதனால ஸ்ட்ரைட்டா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் போயின்னு இருக்கிறோம். மொட்டை அடிச்சின்னு அங்கேயே சுடுதண்ணிலேருந்து எல்லாம் கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு தண்ணி ஊத்திட்டு கோயிலுக்கு கூட்டின்னு வந்துன்னு இருக்கோம். கோயில் சுத்தி இப்படி கடைங்க இருக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். பின்னாடி கோபுரம். இது பிஃபோர் பிக், இது ஆஃப்டர் பிக். மொட்டை அடிச்ச பிறகு அங்கிருந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். கோயில்ல இருந்து வந்த பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். இது ஆண்டி அவங்க தோட்டம் தான். கரும்பு தோட்டம். செம ஜாலியா பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா கரும்பெல்லாம் சாப்பிட்டாங்க. மாமரம் சுத்தி மாமரம் வச்சிருக்காங்க. மலை ஓரத்துல இருந்துச்சு. அந்த ஊர்ல கிணற பாத்தீங்கன்னா எதுவுமே நோட்டிபிகேஷன்ஸே இல்லை. அந்த மாதிரி இருக்கு சமமா. அது தண்ணி தேங்கியிருக்கா இல்ல கிணறான்றதே தெரியல. தாமரைப்பூ நிறைய வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா கிணறு பாருங்க. எதுவுமே இல்ல. சைட்ல ஒரு கிணறுன்ற அடையாளமே இல்ல. சும்மா ஏதோ தண்ணி தேங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுதான் கிணறுன்றாங்க. மலை அடி ஓரத்துல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிரானைட் கல்லுக்கு எல்லாம் கட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. நல்ல மழைன்றதுனால ஃபுல்லு கிணறு ரொம்ப இருக்கு. அங்கிருந்து கோயிலுக்கு போனோம். இது பாத்தீங்கன்னா தானா வந்த புத்தா. அவ்வளோ விசேஷமா இங்க பூஜை பண்ணுவாங்க. நாகபஞ்சமி வெள்ளிக்கிழமையில எல்லாம் நல்லா பூஜை பண்ணுவாங்களாம். அங்கிருந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி கிரீனரியா பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பார்க்கவே பிளசண்டா இருந்துச்சு.
இதுவும் கிணறு பாருங்க, எதுவுமே இல்லை, சடனா யாராவது வீந்தா கூட தெரியாது அந்த மாதிரி இருக்கு. அந்த ஊர்ல எல்லாமே கிணறு வந்து இப்படிதான் இருக்கு. பசங்க எல்லாருமே நாம கூட அந்த மாதிரி ஏறி இருக்க மாட்டோம், ஆனா நம்ம அப்பா அம்மா அவங்கள வந்து நல்லா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஏறதுக்கெல்லாம் சான்ஸே கிடைக்காது. அதனாலதான் அங்க மரம் பார்த்ததுமே மரத்தை ஏற சொல்லி நல்லா ஏறி அவங்க என்ஜாய் பண்ணாங்க. பசங்க பயந்தாங்க, அதுக்கப்புறமா நார்மலா ஏறி நின்னாங்க. நெஸ்ட் இருக்கு அந்த மரத்துல, பயமே இல்லாம பாருங்க எப்படி ஏறி உக்காந்து இருக்காங்க. நல்லா அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அந்த சன்னோட ரேஸ் பாருங்க என்ன அழகா கேப்சர் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய புளிய மரம், இதுலயும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நாங்க பச்சை புளியே பறிச்சு சாப்பிட்டோம். நமக்கெல்லாம் பாக்கெட் பால் எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா ஊருங்களா இதுதான் ஒரு பெனிஃபிட்ஸ். அப்படியே பால் கறந்து டீ வச்சு கொடுத்தாங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சாயங்காலம் அங்கிருந்து கோயிலுக்கு போனோம், அஷ்டலட்சுமி கோயில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயும் பூஜை வந்து அவ்வளோ நல்ல பிளசண்டா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஒரு தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தான லட்சுமி, எல்லா லட்சுமியும் சேர்ந்த கோயில். அஷ்டலட்சுமியும் இருக்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு கோயிலுக்கு வந்தோம், பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். இதுவும் அவ்வளோ பெருசா இருக்கு, ஆனா அங்கிருந்து இங்க வர வேலைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஃபுல்லு இருட்டுடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் மரம் வச்சிருக்காங்க, அந்த மரத்தை சுத்தி வர மாதிரி. இது ரங்கநாதர் பெருமாள். பெருமாள் பாருங்க படுத்து இருக்கிற மாதிரி, தொப்புல இருந்து பிரம்மா வெளில தெரியுற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் எப்போது போகும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா காட்டுறேன். குளத்துல யாரையுமே அலோவ் பண்றது இல்லையா, யாரும் கை கால் கழுவோ எதுக்குமே குளம் அலோவ் பண்றது இல்ல, லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நாங்க ஃபுல் இங்க பாத்தீங்கன்னா 8 மணி, அதுக்கே அவ்வளோ டார்க்கா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டைனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Kavita Kannan.